இல்லை கண்ணுக்குட்டிங்க ஹெச்எப் கண்ணுக்குட்டிங்க அதில் ஆட்டில் வந்துருக்குது. ஃபுல்லாக வந்துருக்கு. நல்லா இருக்கு கிடாரி, சூப்பராக இருக்குதா கிடாரி. கிடாரி பாருங்க நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் போல இருக்குது. தம்பி எடுத்துகிட்டு வந்திருக்கானுங்க. அது ஒரு நாட்டு மாடு, ஒரு ஜெர்சி மாடு, நாட்டு கிடாரி கண்ணுங்க. நல்லா இருக்கு நாட்டு கண்ணுங்க பாருங்க, ஜம்மன்னு இருக்குது. கிடாரி கண்ணு ரெண்டுமே வந்து கிடாரி கண்ணு, எல்லாம் மீடியமான கண்ணுங்க. இதெல்லாம் ஜோடி பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபா போகும். நாட்டு கண்ணுக்குட்டிங்க பாருங்கள், இதெல்லாம் காளை கண்ணுக்குட்டி, நல்லா புடையில இருக்குது, நல்லா ஜம்மன்னு இருக்குது. சூப்பர். இங்கே பாரு, இங்கே ஒன்று கலர் பாருங்கள் எப்படி இருக்கா, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சூப்பரான கலரு. எல்லாம் இன்றைக்கி வந்துருக்குது வாணிபடி சந்தை, நல்லா கொஞ்சம் கூட்டமாக இருக்குது. எல்லாம் இன்றைக்கி வாணிபடி சந்தையில் பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக அப்படியே இருக்குது ஜம்ம. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேஎஸ். இன்றைக்கி திருப்பத்தூர் மாவட்டம் வாணிபடி மாட்டு சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம். இன்றைக்கி ஏகப்பட்ட மாடுங்க வந்துருக்குது, வண்டிங்கெல்லாம் நிறையா வந்துட்டுருக்குது. இப்போ தாங்க வந்து வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சந்தைக்குள்ளே போவோம். ஸோ சந்தை வந்து இன்றைக்கி ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாணிபடி சந்தையில் தான் இருக்கோம். போய்ட்டு பார்க்கலாம். மாடுங்கள்லாம் நிறைய வந்து இறங்கிட்டு இருக்காங்க. இல்லை கண்ணுக்குட்டிங்க ஹெச்எப் கண்ணுக்குட்டிங்க அதில் ஆட்டில் வந்துருக்குது. இல்லை ஹெச்எப் கண்ணுக்குட்டி தான் நிறைய வந்துருக்கு. அருமையான எல்லா கண்ணுக்குட்டிங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு 15,000 வந்து விற்குங்க. இந்த மாதிரி இந்த சைஸ் கண்ணுக்குட்டிங்கெல்லாம் ஜெர்சி கண்ணுக்குட்டியும் இருக்குது, ஹெச்எப் கண்ணுக்குட்டியும் இருக்குது. இல்லை கிட்டத்தட்ட ஒரு 50 குட்டி இருக்கும் போல இருக்குதுங்க. எல்லாம் ஹெச்எப் கண்ணுக்குட்டி, ஜெர்சி கண்ணுக்குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துருக்கு. லாரி ஃபுல்லாக வேறு கண்ணுக்குட்டி தான் இருக்குது. நல்ல பெரிய மாடுங்க, ஹெச்எப் மாடு. ஒரு நாட்டு கிடாரி ஒன்று கட்டி வச்சுருக்காங்க இருக்குது பாருங்க. நல்லா இருக்கு கிடாரி, சூப்பராக இருக்குதா கிடாரி. கிடாரி பாருங்கள் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் போல இருக்குது, நல்லா ஆடிக்கிட்டே இருக்குது. ஒரு பசு மாடுங்க வேறு லெவலில் இருக்குதா. தம்பி எடுத்துகிட்டு வந்திருக்கானுங்க. அது ஒரு நாட்டு மாடு, ஒரு ஜெர்சி மாடு, எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எல்லாம் இப்போ தான் சந்தைக்கே உள்ளே போகுது. இல்லை பாருங்கன்னா நிறைய மாடு வந்துருக்கு. இன்னைக்கு நிறைய மாடு வந்துருக்குது. பாருங்க ஒன்று வாங்கிட்டார் பழகுது. அப்படின்னா நாட்டு கிடாரி கண்ணுங்க நல்லா இருக்கு, நல்லா தெளிவாக தான் இருக்குது நாட்டு கிடாரி கண்ணு. உள்ளே போயிட்டுருக்குது.
நாட்டு கண்ணுங்க பாருங்க ஜம்மன்னு இருக்குது. கிடாரி கண்ணு இதெல்லாம் ரெண்டுமே வந்து கிடாரி கண்ணு. எல்லாம் மீடியமான கண்ணுங்க. இதெல்லாம் ஜோடி பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபா போகும். இப்போ இந்த ரேஞ்சில் தான் இருக்குது கண்ணுங்க. வந்து அழகான கண்ணாக இருக்குது. வளர்க்கலாம், வாங்கிட்டு போய் வளர்க்குறது நல்லா அருமையாக இருக்குது. நாட்டு கண்ணுக்குட்டிங்க பாருங்கள். இதெல்லாம் காளை கண்ணுக்குட்டி நல்லா புடையில இருக்குது. நல்லா ஜம்மான இருக்குது. சூப்பர். இங்கே பாரு, இங்கே ஒன்று கலர் பாருங்கள் எப்படி இருக்கா, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சூப்பரான கலரு, நல்லா அருமையான கலர். இங்கே இருக்கிறதெல்லாம் நாட்டு பசுமாடுங்க எல்லாமே இங்கே இருக்குது. நாட்டு பசுமாடுங்க, நல்லா அருமையான பசுமாடு. வேறு லாவில் இருக்கு இன்றைக்கி மாடுங்க. நாட்டு பசுமாடுங்க சூப்பராக இருக்குது. கண்ணுக்குட்டிங்கெல்லாம் வந்துடுது. வேறு கண்ணுக்குட்டி கலர் பாருங்கள் எப்படி இருக்குது. நல்லா அருமையான கண்ணுங்க. இங்கெல்லாம் வளர்ப்பு குட்டிக்கு நிறையா வந்துருக்குது. பாருங்க ஃபுல்லாக எல்லா கண்ணுங்க தான் நிற்குது. நல்லா அழகான கண்ணுங்கள்லாம் இந்த இன்றைக்கி வந்துருக்கு. எப்படி இருக்கு பாருங்க கண்ணு, சூப்பர் கண்ணுங்க. ஜோடியாக கொண்டு வந்திருக்காங்க. பாருங்க கண்ணுங்கள்லாம் பாருங்க எவ்வளோ அழகாக பசுமாடு கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. இப்போதான் உள்ளே பிடிச்சிட்டு போயிட்டு எல்லாம் இன்னைக்கு வந்துருக்குது. வாணிபடி சந்தை எல்லாம் கொஞ்சம் கூட்டமாக இருக்குது. சந்தையே வந்து கொஞ்சம் அப்படியே கலகலகலான்னு இருக்குது இன்னைக்கு. கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து நம்மளால வந்து பார்க்க முடியுது. இந்த மாதிரி டைம்லலாம் இங்கே வந்து யாருமே விலை சொல்ல மாட்டாங்க. விலை மட்டும் தயவு செஞ்சு கேட்காதீங்க. கூட்டத்தில் காலையில் வந்து வியாபாரம் தான் பார்ப்பாங்க. தனியாக யாருன்னா நாங்களாம் கேட்போம். ஒரு கண்ணுங்க எல்லாம் நாட்டு கண்ணுங்க, எல்லாமே கண்ணுங்க. காலை பாரு எவ்வளோ குள்ளமாக இருக்குது. வேறு காலை நாட்டுக்கோழி ரேட்டு எல்லாம் இன்னைக்கு வாணிபடி சந்தையில் பாருங்க எவ்வளோ ஃபுல்லாக அப்படியே இருக்கு. ஜம்மன் இருக்குது. அப்போ நல்லா அருமை 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 இது நிறையா இருக்குது. இது பாருங்க, இது ஒரு ஜோடி பாருங்க. இது என்ன மாடுன்னே தெரியலைங்க. நாட்டு மாடு மாதிரி தெரியல. இது வேற ஏதோ ஒரு ரகம்னு நினைக்கிறேன். என்ன இது என்ன மாடுனா? அது ஆந்திரா மாட்டா? நாட்டு மாட்டில் இது ஒரு ரகம். இது ஆந்திரா மாடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு ரகம் பாருங்க. இது நல்லா ஒயிட்டில் தான் இருக்குது. கலரே வேறு மாதிரி இருக்குது. மாடுங்களாம் வேறு ரகமாக இருக்குது. ரெண்டுமே பசு மாடு தான் ஜோடியாக கொண்டு வந்திருக்காங்க. இது நம்முடைய நாட்டு மாடு கிடாரிங்க. வேறு லெவலில் இன்றைக்கி வந்து இங்கே பாருங்கள் நாட்டு மாடுங்க எப்படி இருக்கு பாருங்கள். நாட்டு மாடு காளைகள் ஜோடி காளையாக கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா ₹1 கிட்டத்தட்ட போகும் காளைகள். இப்படி பார்த்தோன்னா இப்படி ₹90 அந்த மாதிரி ரேஞ்சுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து ₹1 மேலே தான் சொல்லுவாங்க.
அப்படி பார்த்தோன்னா ஒரு ரூபாய் கிட்டத்தட்ட தான் வந்து காளைகள் வந்து போகும். நல்லா இருக்குது காளை. பல்லு எவ்வளோ? பல்லு 2ண்ணா. எவ்வளோண்ணா சொல்லிருக்கீங்க? 85,000. ஓஹோ, சரி சரி சரி. நல்லா இருக்கு. ஏர் ஓட்டுன்னு வந்து மாடுங்க. சரி, அப்படியே கொஞ்சம் வெளியே நல்லா தரமான காலைங்க. ஏர் ஓட்டுன இந்த மாடுங்க தான். அண்ணா வந்து 85,000 வந்து சொல்லியிருக்காங்களா ஜோடி. நல்லா சூப்பராக இருக்குங்க. மாடுங்கள்லாம் ஒவ்வொரு மாதிரி டைப் இருக்குது. எப்போ எந்த மாடு வரும்னே சொல்ல முடியாது. மேலே வந்து அப்படியே வர்றதுக்கு பார்க்குது எல்லாம் ஃபுல்லாக. செம்ம பாய்ச்சலாக இருக்குது. நல்லா மெர்சலாக இருக்குது. காலையினே தெரியல, அவ்வளோ பெருசு இருக்குது. என்ன மாடு இதெல்லாம்? என்ன மாடு இது? என்ன மாடு? ஜெர்சி தானே? ஆந்திரா மாடு. பேர் பேர் தெரியல. நல்லா பெருசாக இருக்குது. அதுக்கு ஆந்திரா மாடுகளாக நல்லா பெருசாக இருக்குது. அதனால் கொம்பு பாருங்க என்ன சைஸ் இருக்குது. இது பாலெல்லாம் எப்படின்னா கிடக்கும்? இது காலை அது அது பால் எவ்வளோ கறக்கும்? இது 15 லிட்டர் மேலே. 15 லிட்டர். 15 லிட்டருக்கு மேலே தான் கறக்குமா? நல்லா இருக்குது. இது காளைங்க. இது பசுமாடு. 15 லிட்டர் கறக்கும். வாணியம்படி சந்தை பொறுத்த வரைக்கும் வளர்ப்புக்கும் வருதுங்க, நல்ல வயசான மாடுகளும் வருதுங்க. ஒவ்வொரு விதமான டைப்பில் நிறையா மாடு பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் வயசான மாடுங்க. எல்லாம் ஹெச்எப் மாடு கூட அந்த நாட்டு மாடுக்கு நிற்கிற இடத்துல வந்து நின்றுட்டுருக்கு இந்த வாரம். ஃபுல்லாக எல்லாம் நாட்டு மாடு தான் நிறைய வந்துருக்குது. பக்கம் பாரு, ஒரே ஒரு சிங்கிளாக ஒரு காளை. நல்லா அருமையாக இருக்குது காளை. கொம்பு பாரு எப்படிக்குது, போய் சேர்ந்துருது. கட் பண்ணி விட்ருக்காங்க. கொம்பு அந்த அளவுக்கு நல்லா பெரிய பெரிய கொம்பாக இருக்குது. சிங்கான பெரிய சைஸுங்க. வேறு அந்த என்ன வணங்க. எங்க ஆளை பார்க்க முடியலடா. பையனை பார்த்தேன். நீ 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பேன். எதுண்ணா? எவ்வளோ? எவ்வளோ? 65 தான் கொடுத்துருக்கீங்க. பல்லுண்ணா? பல்லு போய் பல்லு கட்டுக்கிறேன். 75 சொல்ல சரி பல்லாம் இருக்குதுயா. 65 தான் கொடுத்துறதா சொல்லியிருக்காரு. அப்படியா? சரி அப்படிதான் எல்லாம் ஒவ்வொரு வாரம் வரும் போவோம். சரி 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 சரி. எல்லாம் 75 சொல்லியிருக்காங்க. 65 தான் கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. ஒரு பூஜனை வந்து கொண்டு வந்தார். காலையில் நான் வரும்போது தான் வந்து ஏற்றிட்டு வந்தார் இந்த காளைகள் ஜோடி. பாருங்க நல்லா ஏற்காலைங்க. அது ஒன்று போட இன்னொன்று வந்து பிள்ளை. ஜோடி வந்து நல்லா இருக்குது. ஜோடி வந்து நல்லா பொருத்தமாக தான் இருக்குது ஜோடி.
சூப்பரா சூப்பரா சார். பல்லு எவ்வளோ அது? ஆமாம், அவர் வரும்போது நான் வரும்போது தான் வந்தார். 6 ஒன்று கடம்புல போனாங்க. சூப்பரா. எப்படி ₹1 இருக்குங்க, எப்படி பாரு ₹90 ₹1 சொல்லியிருப்பார். சரி, ஒரு வியாபாரி, நம்ம வந்து ரேட்டு கேட்க வேண்டாம். சரியான சேட்டை பண்ணுதுங்க ஒரு கண்ணு.